இன்னொருத்தன் ஜான் கோல்ட்ரேன், அவரை பற்றி சொல்லியிருக்கிறேன். உலகத்திலேயே ரொம்ப சிறந்த சாக்ஸோஃபோன் பிளேயர்களில் ஒருவர். அந்த காலகட்டத்தில், அவர் இருந்த காலகட்டத்தில் அவர் தான் நம்பர் 1 ஆள். ஜான் கோல்ட்ரேன் ஜாஸ் சாக்ஸோஃபோனிஸ்ட். அமெரிக்காவில் இந்த ஆப்பிரிக்கன் கம்யூனிட்டியில் பிறந்தவர். அவர் ரொம்ப ஏழ்மையான ஒரு இதில் பிறந்து ட்ரக்ஸு மற்ற கெட்ட வாழ்க்கையெல்லாம் புகுந்து போய் நாசமாகி, ஆனால் தாளந்து என்ன மாதிரி தாளந்தை உள்ளே வச்சுட்டார் ஆண்டவர். பெரிய அளவுக்கு உயர்றாரு. அவர் உயர்ந்து வர்றப்போ ஒரு இடத்துல வாசிக்கிறாரு. அது ஒரு உலக பிரகாரமாக நடந்தான். அந்த இடத்துல வாசிக்கும்போது ஒரு பீஸ் எடுத்து அதில் ஒரு பாட்டு என்ன பண்ணுவாங்க, 10 விதமாக வாசிப்பாங்க. அதுக்காக இம்ப்ரோவைசேஷன் பேர் இல்லையா, 10 விதமாக வாசிப்பாங்க. இவர் வாசிக்கிறாரு 1/2 மணி நேரமாக ஒரே பாட்டை வாசிக்கிறார். எப்படி எந்தெந்த விதத்தில் வாசிக்கணுமோ அந்த மாதிரிலாம் வாசிக்கிறார். அப்படியே மெய் சிலிர்க்க வச்சுட்டாரு. அவருக்கே மெய் சிலிர்த்துச்சுன்னு நினைக்கிறான். அவரே உணர்றாரு, இது மாதிரி நான் வாசித்ததே இல்லை, இனி வாசிக்க போறதும் இல்லைன்னு நினைக்கிறார். அந்த பீஸ் பேர் லவ் சுப்ரீம், உன்னதமான அன்பு. தேவ அன்பை விவரிக்குது அந்த பாட்டு. தேவனுடைய அன்பை எண்ணி பார்த்து வாசிக்கிறாரு. 1/2 மணி நேரம் வாசித்து முடிச்சாரு. முடிச்சுட்டு சொல்றாரு, நோ திமிட்டிஸ். அது ஒரு லாட்டின் டேர்ம். அது அந்த அர்த்தம் என்ன, அது எங்கேருந்து வருதுன்னா, சிமியோன் ஒருத்தர் தான் இல்லையா, இயேசு பிறந்த காலத்தில் அவனுக்கு கர்த்தர் சொல்லியிருந்தார், இப்படி ரட்சகர் பிறக்க போகிறாரு, பிறந்ததை பார்த்துட்ட பிறகுதான் நீ சாவ, அது வரைக்கும் சாக மாட்டேன்னு சொல்லி வச்சிருந்தாரு. இவன் அவரோடு காத்துட்டு இருக்கிறான். தேவாலயத்துக்கு பிள்ளையை கொண்டு வர்றாங்க, குழந்தைய இயேசுவை கையில் வாங்கி அவன் கர்த்தரை துதிக்கிறான், சில காரியங்களை சொல்லுகிறான். சொல்லிட்டு அவன் சொல்றான், நோ திமிட்டிஸ், அதாவது ஆண்டவரே இப்பொழுது நான் போக தயார், சாகிறதுக்கு தயார்ன்றான். அதே வார்த்தைகளை தான் இவன் சொல்றான். என்ன சொல்றான், ஆண்டவரே நீ எதுக்காக என்னை பிறக்க செய்தீரோ, எதுக்காக இந்த மியூசிக்கை வாசிக்கக்கூடிய கிருபை எனக்கு தந்தீரோ, ஆற்றல் எனக்கு தந்தீரோ, அதை நான் செஞ்சுட்டேன். இதை விட நான் சிறப்பாக செய்ய முடியாது. எவ்வளவு கொட்டணுமோ கொட்டிட்டேன், எப்படியெல்லாம் வாசிக்கணுமோ வாசித்துட்டேன், அல்டிமேட்டா வாசித்துட்டேன். நான் சாகிறதுக்கு ரெடி. இதோட என் வாழ்க்கை முடிஞ்சாலும் பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை நான் நிறைவேற்றி விட்டேன். என்ன மாதிரி ஒரு உணர்வு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு உணர்வு. இன்னைக்கு அப்படிதான் செய்யறோமா? தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனுடைய மகிமையை நீங்கள் பிரதிபலியுங்கள். எல்லாத்திலையும் சின்ன வேலையா இருந்தாலும் சரி, பெரிய தாளந்துகள் கிருபை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண வேலையில் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி செய்யுங்கள். ஒரு தொழிலை செய்கிறீங்களா, தேவனுக்கு மகிமை உண்டாகணும். படிக்கிறீங்களா, அது மூலமாக தேவனுக்கு மகிமை உண்டாகணும். படிப்பில் சிறந்து விளங்குறீங்களா, தேவனுக்கு மகிமை உண்டு. ஒரு வேலை செய்கிறீங்களா, தேவனுக்கு மகிமை உண்டாகணும். எதை செஞ்சாலும், ஒரு இடத்த பெருக்கினா கூட தேவனுக்கு மகிமை உண்டாகிற இடத்துல அதை செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவன். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான்.